திரியோதச திதி வந்து மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய திதி. அந்த திதி அன்று நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாதம் அந்த இடத்துல நீங்கள் 500 ரூபா வைப்பீங்க. ஒரு 1/2 கிராம் காயின் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 1 கிராமாக மாறும். கணிக்காணுதல் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு பிளேட்டில் வந்து முக்கணி மாப்பழா வாழை ஒரு மிரர் கண்ணாடி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ, சில்லறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கப்புறம் கோல்டு அதே மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் படுக்க இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு காலைல எந்திரிச்சதை முதல்ல அதை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வருடம் பாருங்கள், அடுத்த வருடம் உங்களுடைய தரம் கொஞ்சமாவது மேலே போகும். அன்றைய நாள் முழுவதுமே நம்ம வந்து அறுசுவை உணவு சமைச்சு சாப்பிடணும். அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகமும் அதுதான், பிரம்மாண்டமாக கீழே போட்டு மிதிக்கக்கூடிய கிரகமும் அதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் குறைபாடு இருந்தாலும் மகாலட்சுமி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இந்த வருஷம் டாப்பாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவங்க நினைச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். யூஸ்வலி சில பேர்லாம் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் பாதி விஷயம் சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாது, லாயர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு. சில பேர் ஜோசியர்கிட்ட கூட இல்லை எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்கல்ல. ஆனால் நிஜமாவே எல்லாருமே அது பாசிட்டிவாக சொல்லுவாங்களான்னு தெரியல. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப வைபாக இருந்தது உங்ககிட்ட பேசும்போது. லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போது இந்த இது வந்து தமிழ் புத்தாண்டு. ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு நாங்கள் கேட்குறது வழக்காயிடுச்சு. சனி பயிற்சினா நாங்கள் உடனே வந்து ஜோசியர்கிட்ட போய் கேட்குறது வழக்காயிடுச்சு. குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. இப்போ அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அந்த பயிற்சி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டோட சிறப்புகள் என்ன, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் அப்படின்றத விட எல்லாருக்குமே தெரியும் கனி காணுதல், சித்திரை கனி காணுதல். அதுதான் நம்ம நாகர்கோவில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நம்ம சைட்லலாம் இங்கே ரொம்ப கம்மி. ஆனால் அதை நீங்கள் பண்ணணும். ஜென்ரலாகவே டெய்லியுமே நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் படுக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே கொஞ்சம் காசு, ஏதோ உங்ககிட்ட இருக்க 10 ரூபா 20 ரூபா ப்ளஸ் ஏதாவது ஜுவல்ஸ், அது கோல்டு ஜுவல்ஸு கோல்டு என்ன இருக்கோ நான் அதையும் சொல்லிடுறேன். உடனே அம்மா நீ எனக்கு வாங்கி கேட்பாங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். என்ன இருக்கோ, ஒரே ஒரு ரிங் இருந்தாலும் இல்லை ஒரு காயின் வீட்டில் பீரோவில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்க. டெய்லி அதை நீங்கள் எந்திரிச்சு முதல் பார்க்குறதே அதை பார்த்துட்டே வாங்கலேன். கண்டிப்பாக 1 மாதம் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாதம் அந்த இடத்துல நீங்கள் 500 ரூபா வைப்பீங்க. ஒரு 1/2 கிராம் காயின் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 1 கிராமாக மாறும். இதெல்லாம் ரொம்ப அனுபவமாக நான் பட்ட விஷயமும் அடுத்தவங்களுக்கு சொல்லி நடந்த விஷயமும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயம். அதில் எழுந்தோடனே அதில் பார்க்கணும் டெய்லியும் அதே இடத்துல அதை வச்சுட்டு காலையில் எழுந்தோடனே அதை நீங்கள் யூஸ் கூட பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே டே டு டே லைஃப் பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஹெல்த் அண்ட் வெல்த். இப்போ என்ன ஆச்சுன்னா வெல்த் அண்ட் ஹெல்த்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. ஏன்னா வெல்த் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஹெல்த்தும் வந்துடுது நம்ம கூட. அதனால வெல்த்துக்கு வேணும் அப்படின்னும்போது இது மாதிரி இப்படி பண்ணும்போது நல்லது. அதுலேயும் இந்த சித்திரை கனி காணுதல் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு பிளேட்டில் வந்து முக்கணி மாப்பழா வாழை, அதில் ஏதாவது அந்த 3 பழம் முடிஞ்சால் அதை வாங்குங்க. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் கூட வசதி இல்லைன்னா ஒரே ஒரு வாழைப்பழமாவது 2 வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு மிரர் கண்ணாடி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ, சில்லறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கப்புறம் கோல்டு அதே மாதிரி என்ன இருக்கோ, நீங்கள் காதில் போட்டுக்க கம்பளாக இருந்தாலும் பரவாயில்ல கழட்டி வச்சுருங்க, தப்பு கிடையாது, கழட்டி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் படுக்க இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அதை வச்சுட்டு காலைல எந்திரிச்சதை முதல்ல அதை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வருடம் பாருங்கள், அடுத்த வருடம் உங்களுடைய தரம் கொஞ்சமாவது மேலே போகும். ஓகே. ஸோ சித்திரை வருஷ பருப்புக்கு முன்னால் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க. உங்கள் பெட் பக்கத்துலேயே இதெல்லாம் வச்சுட்டு காலையில் எழுந்து அதில் வந்து நம்ம விழிச்சுக்கிட்டு இது வந்து கனி காணுதல். அன்றைய நாள் முழுவதுமே நம்ம வந்து அறுசுவை உணவு சமைச்சு சாப்பிடணும். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் சென்னையிலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து தீபாவளிக்கு பண்ணுற மாதிரி இட்லி
வடை, குருமா, கேசரி அதெல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவோம். மதிய சாப்பாடில் கண்டிப்பாக அறுசுவை இருக்கா மாதிரி இந்த கசப்பு பொருள் கண்டிப்பாக வேணும். இந்த மலையாளிஸே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் பாவக்காவை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. மோஸ்ட் அவங்க எல்லாமே அவங்க இது பண்ணுற பண்டிகையில் கூட, ஓணம் பண்டிகையில் கூட பார்த்தீங்கன்னா பாவக்காய் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அறுசுவையில் அதுவும் வரணும்னுட்டு. நீங்கள் வேப்பம்பூ கிடச்சா வேப்பம்பூ ரசம் வைங்க, மாங்காய் பச்சடி பண்ணிவிட்டு இன்கேஸ் வேறு எதுவுமே பண்ண முடியலனாலும் இது பண்ணுங்கள். எப்படியும் இனிப்புக்கு ஒரு கேசரியாவது பண்ணுவோம், பாயாசமாவது பண்ணுவோம், வச்சுக்கலாம் இனிப்புக்கு. அடுத்தது காரம், உப்பு எல்லாமே அதில் வந்துடுச்சு. இதை பண்ணி அன்றைக்கி படையல் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அன்றைக்கி பெருசாக வந்து நம்ம ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு இல்லை. பூஜை பண்ணுறதுக்குன்னா விரதம் கிடையாது அன்றைக்கி. ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எப்போயுமே எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு, இங்கிலீஷ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி நாட்கள்லாம் லக்ஷ்மியை வரவேற்று பூஜை பண்ணுவோமே, வெயிட் பண்ணுவோம். இந்த வாட்டி வரக்கூடிய நமக்கு தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை வருது. அன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சதயம் இருக்குது, கொஞ்சம் நேரம் மதியம் வரைக்குமே சதயம் இருக்குது. அதுக்கப்புறம் புரட்டாதி வருது. சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம். ஸோ செவ்வாய் ராகு வருவார். அதற்கப்புறம் புரட்டாதி குரு பகவான் வந்துடுவார். ஸோ குரு பகவான் அண்ட் செவ்வாய் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நாட்கள் நம்ம இணைந்து வரும்போது நம்ம சில பூஜையை சிலது பண்ணும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ ராகுவை நம்ம வசம் பண்ணணும் அப்படின்னும் போது, ஏன்னா ராகு தான் பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகமும் அதுதான், பிரம்மாண்டமாக கீழே போட்டு மிதிக்கக்கூடிய கிரகமும் அதுதான். ஸோ அந்த கிரகத்தை நல்லபடியாக வளர்ச்சி பண்ணணும் போது அந்த ராகுக்கு சம்பந்தமான உணவு எதையாவது நீங்கள் அன்றைக்கி பிரசாதமாக வச்சு அதை தானம் கொடுங்க. ஓகே, என்னது? கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து, உளுந்து சார்ந்த உணவு. கருப்பு உளுந்து கொடுக்கலாம். கருப்பு உளுந்து லட்டு மாதிரி, கருப்பு உளுந்து கூட கொடுக்கலாம். உளுந்தே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை ஜாங்கிரி கொடுக்கலாம், இல்லை ஜிலேபி கொடுக்கலாம். இதெல்லாம் உளுந்தால் செய்யக்கூடிய உணவுகள். சரி, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களும் இதை செய்யலாமா? தாராளமாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இந்த வாட்டி தமிழ் வருஷ பிறப்பு. அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா? நல்ல பெனிஃபிட்ஸா நாளை சொல்லுங்க மேம். ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால அது சைட்ல ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிறேன். செவ்வாய்க்கிழமைன்றவங்களுக்கே ஆல்ரெடி ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும், தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும், எதையும் வெல்லக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ வரக்கூடிய நமக்கு தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமையோட வருது, சதயம் நட்சத்திரத்தோட வருது. ப்ளஸ் அன்றைய திதி பார்த்தீங்கன்னா திரியோதச திதி வந்து மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய திதி. அந்த திதி அன்று நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுங்க. என்ன நேரம் மேம்? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது. காலையில் 8லேருந்து 9 நமக்கு சுக்கர ஓரை இருக்குது. அந்த சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயார் வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, எப்பயுமே நம்ம தமிழ் புத்தாண்டு முந்தைய நாளே க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி கடிச்சு முடிச்சு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி பூ மட்டும் மார்னிங் போடுவோம். இந்த கனி காணுதல் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி படத்தான ஃபுல்லாக பூ போட்டுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே மணி வந்து 8 மணி ஆகிடும். 8லேருந்து 9க்குள்ளே சுக்கர ஓரை. அந்த டைமில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்க அந்த கேசரி எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மகாலட்சுமி தாயாருக்கு ஒன்று தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காவை நல்லா திருவிட்டு வெல்லம் ஏலக்காய் போட்டு ஒரு பிரசாதமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமியோட போற்றி சொல்லுங்கள். போற்றி வந்து முடிஞ்சால் வெந்தயத்தில் சொல்லணும். வெந்தயத்தில் பண்ணுங்கள். வெந்தயம் வந்து ஒரு பச்சை கலர் துணியில் ஒரு 50 கிராம் 10 ரூபா வெந்தயம் இருக்கும். அந்த வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக மூட்டை மாதிரி கட்டி அதை ஒரு 108 மூட்டை முடிச்சா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா இந்த மூட்டையில் பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் குறைபாடு இருந்தாலும் மகாலட்சுமி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இதை வந்து நீங்கள் அந்த 108 போற்றி இல்லைன்னா மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அதற்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு வாசனை மலர்லாம் வச்சுக்கிங்கன்னா அதுவும் வச்சும் நீங்கள் பூஜை பண்ணி முடிக்கலாம். தாமரை இருந்தால் வைக்கலாம். அன்றைய தினம் தாமரையோட விலை ஜாஸ்தி இருக்கும். ஒரு தாமரை வாங்கிட்டு கூட அந்த 8 இதழை பிரிச்சுட்டு அந்த 8 இதழுக்குள்ளே 1 ரூபா காயின் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சு கூட 8 லக்ஷ்மி பேரை சொல்லி நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு இந்த பிரசாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி முடித்து அதற்கப்புறம் அந்த பிரசாதம் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணும். ஓகே மேம், உண்மையாகவே தமிழ் புத்தாண்டு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இப்போதான் மேம் தெரியுது. தமிழ் புத்தாண்டு அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி கொண்டாடுவோம். இந்த வாட்டி நமக்கு ராகுவோடைய சதயம் நட்சத்திரம் வருது, செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமையிலும் நம்ம மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். அதற்கு தான் அன்னைக்கு வரக்கூடிய திதியும் பார்த்திங்கன்னா நமக்கு திரியோதச திதி இருக்குது. திரியோதச திதி நமக்கு மகாலட்சுமி அம்சம் கொண்ட திதி. எங்களோட குருநாதர் சில திதியெல்லாம் கொடுத்துருக்காரு மகாலட்சுமி வழிபாட்டுக்குன்னு. சில திதியில் அதில் இந்த திரியோதச திதியும் வேற என்ன திதிகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் துவாதசி திதி, திரியோதச திதி, அனுஷ நட்சத்திரம் இல்லை பூச நட்சத்திரம். என்னம்மா நீங்கள் இதெல்லாம் சனி பகவானோட நட்சத்திரமாச்சு, சனி பகவான் நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு? சனி பகவான் நட்சத்திரம் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக பணம் வரும்.
ஓகேங்களா, இதை பண்ணலாம். அதே மாதிரி சில திதியும் சப்தமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அது மாதிரி சில திதி சில நட்சத்திரத்தோடு இணைந்து பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக பணவரவு வரும். ப்ளஸ் பூஜையே பண்ணிவிட்டு கம்மன் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருந்தீங்கன்னா பணம் வராது. சரி மேம், சரி மேம், புரிஞ்சுது எங்களுக்கு. பூஜைன்றது நம்மளுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனையை நம்மள தெளிவான ஒரு எண்ண ஓட்டத்தோட ஓட்டத்துக்காக ஓட வைக்கிறதுக்கு தான் பூஜை. ஆனால் நான் முழுக்க முழுக்க பூஜையே பண்ணிட்டு விரதமே உட்காந்துட்டு எனக்கு பணம் வரணும்னா வராது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும் அப்படின்றது கூட இருக்கலாம் இல்லையா? சூப்பர் மேம். ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 9 இந்த ஓரையில் நம்ம இந்த விஷயங்கள், அதாவது இந்த பூஜைகள் பண்ணும்பொழுது நமக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான். சூப்பர் மேம். வேற என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு? அதே மாதிரி அன்னைக்கு ஆயுர் தேவி வழிபாடும் எடுத்துக்கலாம். ஆயுர் தேவி, ஏன்னா ஆயுர் தேவி ஆயுள மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த இயற்கையிலேருந்து காக்கக்கூடிய தேவி அவங்க. அதை நம்ம தனியாக ஒரு ஆயுர் தேவினா யார், ஆயுர் தேவியோட வழிபாடு எப்படி பண்ணலான்னு தனியாக உங்களுக்கு ஒரு எபிசோட நான் கொடுக்குறேன். சூப்பர். அது அந்த தேவியெல்லாம் நான் வெளியில் கொண்டு வரவே இல்லை யாரும். சாரி மேம், இப்போ அன்னைக்கு ஏதாவது குளிக்கிறதுக்கான வழிபாடு இருக்கா? அதுவும் ஏதாவது? அது நம்ம ஜென்ரலாக குளிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் இது நம்ம வேப்பலை போட்டுட்டு ப்ளஸ் வந்து உப்பு சால்ட் கல் உப்பு போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். இல்லை எப்பயுமே நம்ம வீட்டில் கடல் தண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா அந்த கடல் தண்ணி ஊற்றியும் குளிச்சுக்கலாம். ஓகே மேம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது அன்னைக்கு. ஏன்னா குளிக்கிறதுக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஷேக்கா போட்டு குளிக்கக்கூடாது. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னைக்கு குளிக்கலாம். சரி மேம். கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் டாப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஜென்ரலாக ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? அது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷம் டாப்பாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசி. ஓகேங்களா, டாப்பாக இருக்குது. ரிஷபம்க்கு நல்லா இருக்குது, கன்னிக்கு நல்லா இருக்குது, துலாம்க்கு நல்லா இருக்குது, விருச்சகத்துக்கு நல்லா இருக்குது, மகரத்துக்கு நல்லா இருக்குது, மீனத்துக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 7 ராசிக்கு நல்லா இருக்குது. மேஷத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு ஏன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் வந்ததுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மூச்சு விட முடியும். ஏன்னா இப்போ 7 சனி ஸ்டார்டிங் தான் இருக்குது, நிறையத்தில் தான் இருக்காது. அதனால் மேஷம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். அடுத்து வரக்கூடியதில் தான் அவங்க லாக் ஆவாங்க, ஏன்னா ஜென்மத்துக்கு வரும்போது தான். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா இருக்கக்கூடியதுன்னா ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், ஓகே, மீன். ஓகே. ஸோ மற்ற ராசிகளுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குமா? இல்லை, இப்போ நான் சொன்னதே குரு பயிற்சிக்கு அப்புறம் தான். இதுவே குரு பயிற்சி மேலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதான் ஏப்ரல் 15க்கு அப்புறமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா சூரியன் வந்து மேஷ வீட்டில் வந்தப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு வரும். ஏன்னா 1வது வீட்டில் வந்துடுவார், உச்ச நிலையை அடைஞ்சிடுவார். ஓகே. அப்போ மேஷத்துக்கு நல்லா தானே மேம் இருக்கணும்? அப்போ மேஷத்துக்கு நல்லா தானே இருக்கு? மேஷத்துக்கு வந்து 7 சனி விரயத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால வந்து பெருசாக நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம். ஓகே, ரிலீஃப்டாக இருப்பாங்க கொஞ்சம். மீனம்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு உத்திரட்டாதியிலேருந்து சனி பகவான் போயிட்டார் அப்படின்னாருன்னா ரேவதிக்கு வந்துடுவார். ரேவதிக்கு வந்துட்டாருன்னா புதனோட நட்சத்திரம் அவருக்கு ஃப்ரெண்ட்லி நட்சத்திரம் தான். ஸோ பெருசாக வந்து நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பும் இருக்காது. ஓகே மேம். உண்மையாகவே இப்போது வந்து எல்லாருமே வந்து பலன்கள் தான் கேட்பாங்க. பலன்கள்லாம் அப்படி எடுத்து வைங்க, இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு தானாக பலன்கள் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு இதையும் இந்த எபிசோடையும் ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பராகவே விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.